ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நட்ஸ் வகைகள்லையே ரொம்ப பிரபலமானது அப்படின்னா பாதாமை சொல்லலாம். பாதாம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டா பலன் அதிகமாக கிடைக்கும், இப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு பாதாம் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பார்த்துடலாமா? 100 கிராம் பாதாமில் புரதம், ஹெல்தி ஃபேட்டு, நார்ச்சத்து, விட்டமின் இ, மெக்னீஷியம், கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மாங்கனீஸு அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால தான் இதை சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பாதாம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாமா? சருமத்தோட ஆரோக்கியத்தை பராமரித்து என்றும் இளமையோடு வச்சுக்கிறதுக்கு பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பாதாமில் விட்டமின் இ இருக்குங்க. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து பாதுகாக்க உதவுது. இதனால உங்களோட ஸ்கின்னு எப்பயுமே இளமையாக இருக்கும். சூரிய ஒளி, மாசு, மன அழுத்தம் இது மாதிரியான காரணங்களால் ஏற்படுள்ள அந்த சேதத்தை குறைக்கிறதுக்கும் விட்டமின் இ தேவைப்படுது. அப்படிப்பட்ட விட்டமின் இ இருக்குல்ல, அது பாதாமில் இருக்குதுங்க. நீங்கள் பாதாம் சாப்பிட்றப்ப முகப்பருக்கள் வராமல் தடுக்கலாம். ஏற்கனவே முகப்பருக்கள் வந்துருந்துச்சுன்னா அந்த பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, கருவளையம் இதெல்லாம் போக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எவ்வளவோ க்ரீம் எடுத்து உங்களுக்கு பலன் இல்லையா? நீங்கள் பாதாம் எடுத்துக்கிறப்ப உள்ளிருந்து அழகாக முடியும். பாதாமை எடுத்துக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 பாதாமை ஊற வச்சு சாப்பிட்றதோடே மட்டும் இல்லாமல் ஊற வச்ச பாதாம் இருக்குல்ல, அதில் ஒரு பாதாமை எடுத்து நல்லா இந்த மஞ்சள் தேய்ப்போம்ல, அதில் நீங்கள் தேய்ச்சிட்டு முகத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். எங்கெங்கெல்லாம் பிளாக் மார்க்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் வச்சிங்கன்னா கூட அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் மறைய ஆரம்பிக்கும். இதை நீங்களே உணர முடியும். இதையை தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் 2 வகையான கொழுப்பு இருக்குங்க. ஒன்று கெட்ட கொழுப்பு, இன்னொன்று நல்ல கொழுப்பு. அதாவது பாதாமில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு இருக்குல்ல, அது இதயத்துக்கு நல்ல கொழுப்பு மாதிரி செயல்படும். இதனால எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை குறைக்குது. நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதனால தான் இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைக்குது. அந்த காலத்துலலாம் வயசு அதிகரிப்பின் காரணமாக தான் இதய நோய்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் ஜங்க் ஃபுட்டு, மோசமான வாழ்க்கை முறை இது மாதிரியான பல காரணங்களால் சின்ன வயசில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினரை கூட இந்த இதய நோய் அப்படிங்கிறது தாக்கிட்டு. அப்படிப்பட்ட இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு பாதாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் பாதாம் மட்டும் சாப்பிட்டுட்டு இதய நோய் வராமல் தடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பாதாம் சாப்பிட்றதோடையே சரியான அளவில் தண்ணி குடிக்கிறது, அதாவது ஒரு நாளைக்கு 2.5 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, நல்ல தூக்கம் 7 to 8 மணி நேரம் நைட்டில் தூங்குறது, உடற்பயிற்சி, பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப இதய நோய் வர்றதுக்கான அபாயத்தை குறைச்சிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பாதாமுக்கு கொடுக்குறப்ப பலன் இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்கள், பெண்கள் அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒபிசிட்டி ப்ராப்ளம் தான். இதுக்கு எவ்வளவோ டயட் ஃபாலோ பண்ணியும் உடல் எடை குறையலை அப்படின்னு மன உளைச்சல் இருக்கீங்களா? உங்களுக்கு பாதாம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஸ்நாக்ஸாக இருக்குங்க. பாதாம் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிச்சிருமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இது கண்டிப்பாக இல்லைங்க. அளவோடு சாப்பிட்டீங்கன்னா உடல் எடையெல்லாம் அதிகரிக்காது. ஒரு நாளைக்கு 2 to 4 பாதாமை தண்ணியில் ஊற வச்சுட்டு தோலை உரித்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். இதனால தேவையற்ற வடை, போண்டா, பஜ்ஜி, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. அதனால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் பாதாம் எடுத்துக்கிறப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீலிங்கும் கிடச்சிரும், உடல் எடையும் ஈஸியாக குறைச்சிக்கலாம்.
மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பாதாம் சாப்பிட்றப்ப அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குல்ல, அது மூளையோட நரம்பு செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. மூளையோட இயல்பான செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பாதாம் சாப்பிட்றப்ப உங்களோட மெமரி பவரை ஷார்ப் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக பாதாம் கொடுக்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயசு ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஞாபக மறதி அப்படிங்கிறது அதிகமாகும். அதுக்கு காரணம் என்னன்னா, நினைவாற்றல் குறையிறது தான். அவங்களோட பேரை கூட அவங்க மறக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட நினைவாற்றல் இன்னும் குறையிறத தடுக்கிறதுக்கு பாதாமை நீங்கள் வயதானவங்களுக்கு கூட கொடுக்கலாம். அப்போ மாணவர்களும் வயதானவங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆண்களுக்கு தேவையான ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உங்களுக்கு காலையில் எழுந்த உடனே ரொம்ப சோர்வாக இருக்கா, வேலை செய்யவே பிடிக்கலையா, அப்படிப்பட்டவங்களாம் பாதாம் எடுக்கிறப்ப உங்களோட ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும். அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு உங்களை தூண்டும். உடற்பயிற்சி வீரராக நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் பாதாம் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் கூட பாதாம் அப்படிங்கிறது உங்களோட தசைகளை வலுவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். நல்ல கொழுப்பு, புரதம், மெக்னீசியம், துத்தநாகம், விட்டமின் இது எல்லாமே பாதாமில் இருக்குது. அதனால ஆண்களுக்கு தேவையான ஸ்டெமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணி உங்களை நல்ல ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக ஆக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் இதய நோயால் பாதிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு பாதாம் உதவியாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பாதாம் அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட பாதாம்ங்கிறது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது தான். இதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக எடுத்துக்கலாம். நார்ச்சத்து, நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால உணவுக்கு அப்புறமா ரத்த சர்க்கரை திடீர்னு வேகமாக உயர்றதையும் குறையிறதையும் தடுத்து கட்டுக்குள் வைக்கிறதுக்கு பாதாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு தடவை அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பாதாம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கன்சல்ட் பண்ணுற டாக்டருக்கு தான் தெளிவாக தெரியும். அதனால் அவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாதாம் எடுக்கிறப்ப உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். பெண்களுக்கு பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமா? அதாவது பெண்களோட ஆரோக்கியத்தில் பாதாமுக்கு ஒரு பெரிய இடமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கட்டாயமாக ஸ்நாக்ஸாக இந்த பாதாமை எடுத்துக்கணும். ஏன்னா கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் இ, நல்ல கொழுப்பு இது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இந்த பாதாமில் இருக்குது. கர்ப்ப காலத்தில் இருந்தாலும் சரி, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, பாதாமை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறதே நல்லது. 11 மணி வாக்கில் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும்ல, அந்த டைமில் நீங்கள் வடை, போண்டா, பஜ்ஜிலாம் சாப்பிட்றப்ப நீங்கள் கொடுக்குற தாய்ப்பால் மூலியமா அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே டைம்ல நீங்க ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பாதாம் மாதிரியான நட்ஸை எடுத்துக்கிறப்ப குழந்தைகளுக்கு அப்படியே டைரக்டா ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். 50 வயசை கடந்த பெண்களுக்கு பீரியட்ஸ் நின்று போகும்ல, அதாவது மெனோபாஸ் ப்ராப்ளம் வரும். அந்த காலத்துலலாம் பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட காலங்களில் பாதாம் எடுத்துக்கிறப்ப அது உங்களுடைய ஹார்மோனை சமநிலையில் வைக்கிறதுக்கும், பிளட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், எலும்புகளை வலுவாக்குறதுக்கும், உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தர்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோன்னா பெண்களுக்கு ஒரு அருமருந்து அப்படின்னா பாதாமை சொல்லலாம். இயற்கை நமக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம் தான் இந்த பாதாம் பருப்புங்க. எலும்புகளை வலுவாக்குறதுல பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எலும்புகள் வலுவாக இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான சத்துக்கள் என்ன தெரியுமா? கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் தான். இந்த 3 தாதுக்களும் பாதாமில் போதுமான அளவு இருக்குது. நீங்கள் பாதாம் எடுத்துக்கிறப்ப அது உங்களோட எலும்புகளை ஆரோக்கியமானதாக வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் வலுவாக்குறதுக்கும் உதவியாக இருக்குது. வயசு அதிகரிக்க அதிகரிக்க எலும்புகள் பலவீனமாகும். அதனால தான் கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, ஆஸ்டியோபொராசிஸ் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. அப்படிப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் எலும்புகளை பலமாக்குறதுக்கும் பாதாம் எடுத்துக்கிறதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இவ்வளவு நன்மைகளை பாதாம் தந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இந்த பாதாம் பருப்புக்கும் பொருந்துங்க. அளவோடு சாப்பிட்டீங்கன்னா வளமோடு வாழலாம். அதிகமாக எடுத்துக்கிறப்ப ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமா?
பாதாம் அப்படிங்கிறது அதிக கலோரி கொண்ட ஒரு உணவு தான். இதை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறப்ப உடல் எடை அதிகரிக்கும். அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவோடு இருக்கும். 100 கிராம் பாதாமில் சுமார் 570லிருந்து 600 கலோரிகள் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 30 இல்லைனா 50 பாதாம்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு தேவையில்லாமல் அதிக கலோரிகள் வந்து சேர்ந்துடும். அது சாப்பிட்றதோட நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சால் கூட பரவாயில்ல, உடற்பயிற்சியும் செய்யாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் எடை ஓவராக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிறப்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சலேட் இருக்குல்ல, அதுதான் கிட்னி ஸ்டோனை உருவாக்கும். அதனால ஏற்கனவே சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க பாதாமை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. பாதாம் சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படின்னா நீங்களும் பாதாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏற்கனவே உங்களுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, எது சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகளால் அவதிப்படுறீங்கன்னா நீங்கள் பாதாமை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பாதாம் செரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். விட்டமின் இ அப்படிங்கிறது பாதாமில் நிறையவே இருக்குது. அதனால் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவலி, தலை சுற்றுதல், சோர்வு, மங்கலான பார்வை, இரத்தப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறப்ப தான் பக்க விளைவுகள் வரும். ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 கிராம் பாதாம் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 1லேருந்து 2 பாதாம் கொடுங்க. இளைய தலைமுறையினர்களுக்கு 4லேருந்து 5 பாதாம் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா மட்டும் 10லேருந்து 15 பாதாம் எடுத்துக்கலாம். ஜிம்முக்கு போகிறவங்களும் 10லேருந்து 15 பாதாம் எடுத்துக்கலாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அளவோடு எடுத்துக்கிறப்ப பாதாம் மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃபுட் இல்லைங்க. இந்த பாதாமை எந்த நேரத்தில் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாதாமை ஊற வச்சு தான் சாப்பிடணும். ஊற வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் தோலை நீக்கிட்டு தாங்க சாப்பிடணும். காலையில் வெறும் வயிற்றில் ஊற வச்ச பாதாமை நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா 11 மணிக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணும்ல, அந்த டைமில் சாப்பிடலாம். அப்பயும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றலாம். நைட்டு சாப்பிட்றத மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஜீரணிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த வீடியோவில் பாதாம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு பாதாம் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.